ஓகே. ஸோ, ஆ ஸோ இப்ப நம்ம இன்னைக்குள்ள வீடியோ லெக்சர்ல நம்ம ஆக்சுவலா எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டேட், அதே மாதிரி ஒரு அன்ஸ்டெடி ஸ்டேட் எனக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும்போது, எனக்கு கான்சன்ட்ரேஷன் எப்படியா டிஃப்யூஸ் லேயர்க்குள்ளால டிஃப்யூஸ் ஆகி போகும். ஓகே. ஸோ அதுதான் நம்மளுடைய ப்ரையர் அப்ஜெக்டிவ். ஓகே. ஸோ அதுக்கு முன்னால நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெடி ஸ்டேட்னா என்ன? அன்ஸ்டெடி ஸ்டேட்னா என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இப்ப நான் வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னா, கரண்ட் வந்து எனக்கு டைம பொறுத்து எனக்கு ஸ்டேபிளா இருக்குங்கிறது அர்த்தம். ஓகே. ஸோ இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து எனக்கு டைம் பொறுத்து எனக்கு யூசுவலா எனக்கு ஆம்ப்ரோமெட்ரில எனக்கு எப்படி மாறும்? இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாரி எனக்கு ஒரு கர்வ் வருதுன்னு சொல்லி நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எஸ்பெஷலி இந்த அப்பர் போர்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கரண்ட் வந்து எனக்கு ஸ்டேபிளா இருக்கும். ஓகே. ஸோ இந்த கரண்ட் ஸ்டேபிளா இருக்கும். எனக்கு டைம் வேரி ஆனனாலும் என்னுடைய கரண்ட் வந்து வில் பி ரிமைன் அஸ் அ கான்ஸ்டன்ட். புரியுதா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த பர்ட்டிகுலர் ஸ்டேஜ் தான் நம்ம என்னங்கிறத சொல்லுவோம். நம்ம வந்து ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். புரியுதா? ஸோ அப்ப இந்த ஸ்டெடி ஸ்டேட்னா ஆக்சுவலா என்ன மீனிங்? எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரோட் இருக்கு. ஓகேயா? அந்த எலக்ட்ரோட்ல இப்ப எனக்கு வந்து பல்க் சொல்யூஷன். ஓகே. நான் பல்க் சொல்யூஷன்ல நான் குளுக்கோஸ்ங்கிறது நான் ஒரு அனலைட் ஆட் பண்றேன். அப்ப இது என்ன பண்ணும்? எனக்கு வந்து டிஃப்யூஸ் ஆகி என் சர்ஃபேஸ் கிட்ட வந்த பிறகு, இது வந்து ஒரு ஆக்சிடேஷனோ, இல்ல ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஓகே. இன்வால்வ் ஆகும்போது எனக்கு அப்போ வந்து ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் நடக்குமா? ஸோ இந்த எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச்னால எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு கரண்ட் ப்ரொஃபைல் வரும். ஓகே. ஸோ இனிஷியலி எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு டிரான்சியன்ட் ஸ்டேட். புரியுதா? இந்த டிரான்சியன்ட் ஸ்டேட்னா என்ன மீனிங் சொல்ல வரேன்னா, எனக்கு இனிஷியலா வந்து எனக்கு கரண்ட் வந்து எனக்கு டைம் பொறுத்து எனக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். புரியுதா? ஆனா ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல எனக்கு கான்ஸ்டன்ட் ஆயிடுது. அப்படிதானே? அப்போ நான் இனிஷியலா எனக்கு டைம் பொறுத்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன்ல. அப்ப எனக்கு ஆக்சுவலா என்ன நடக்குது? எனக்கு குளுக்கோஸ்ங்கிறது எனக்கு ப்ராடக்ட்டா எனக்கு ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. அப்படின்னா எனக்கு ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கிறதுனால எனக்கு கரண்ட் வந்து இனிஷியலா எனக்கு டிராஸ்டிக்கா எனக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஆனா ஒரு பர்ட்டிகுலர் டைம் பிறகு எனக்கு அது கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ கான்ஸ்டன்ட் ஆக்சுவலி என்ன மீனிங்? எனக்கு வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டேட் அட்டைன் ஆயிடுச்சு. ஓகே. எனக்கு எல்லா ரியாக்ஷனும் ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ அதுதான் எனக்கு வந்து ஸ்டெடி ஸ்டேட். ஓகே. ஸோ அப்போ எனக்கு இனிஷியல் ஆக்சுவலா என்ன நடக்கும்? எனக்கு வந்து டைம் t is equal to 0 செகண்ட்ல எனக்கு 2 ஆம்பியரா இருக்கும். அடுத்த 5 செகண்ட்ல 8 மைக்ரோ ஆம்பியரா இருக்கும். புரியுதா? அப்போ எனக்கு கூடிட்டே வரும். புரியுதா? ஆனா இதுல நீங்க பாருங்க. சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 30 செகண்ட்லயும் சரி, 40 செகண்ட்லயும் சரி, எனக்கு கரண்ட் வந்து எனக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கு. புரியுதா? சோ இது கரண்ட் ஸ்டேபிளா இருக்கு. இந்த கரண்ட் வந்து எனக்கு டைம் பொறுத்து எனக்கு சேஞ்ச் ஆகல. புரியுதா? நான் இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரேண்டமா நான் ஒரு 2 டேட்டா பாயிண்ட் நான் எடுத்தனாலும், இந்த 2 டேட்டா பாயிண்ட்டும் எனக்கு டைம் இன்கிரீஸ் ஆகுறதுனால எனக்கு கரண்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகல. புரியுதா? கரண்ட் எனக்கு ஸ்டேபிளா தான் இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டேட் தான் நம்ம ஆக்சுவலி என்னங்கிறத சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே. வேரஸ் நான் எப்போ வந்து அன்ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். புரியுதா? சோ டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் என்னன்னா, நான் இந்த இடத்துல என் சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன் தெரியுதா? சோ இந்த என் சர்க்கிள் பண்ணக்கூடிய காமிச்சிருக்க ரீசன் பாத்தீங்கன்னா, எனக்கு டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக என்னுடைய கரண்ட்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? என்னுடைய கரண்ட் வந்து எனக்கு ஸ்டேபிளான ஸ்டேட்ல இல்ல. அப்படின்னு ஆக்சுவலா என்ன மீனிங்? எனக்கு வந்து நான் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணும்போது, நான் அனல் ஆட் பண்ணும்போது எனக்கு ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. புரியுதா? சோ அதுதான் நான் இங்க ஆக்சுவலா நான் மீன் பண்ண வரேன். ஓகே. சோ எனக்கு குளுக்கோஸ் என்டர் ஆயிட்டே இருக்கு. எனக்கு ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. சோ அதனால எனக்கு கரண்ட் வந்து இனிஷியலா எனக்கு டைம் கூட கூட எனக்கு கரண்ட்டும் எனக்கு கூட்டிட்டே போகுது. புரியுதா? சோ இந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட் தான் நம்ம வந்து எதுங்கிறத நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து டிரான்சியன்ட் ஸ்டேட் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே. ஸோ டிரான்சியன்ட் ஸ்டேட் இல்லாட்டினா இதை நம்ம அன்ஸ்டெடி ஸ்டேட்ங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். புரியுதா? ஸோ அதனாலதான் நீங்க காமிச்சிருக்கேன். நான் வந்து இந்த இடத்துல கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா, நான் டைம் நான் இன்க்ரீஸ் பண்ண பண்ண என்னுடைய கரண்ட்டும் ஆக்சுவலி என்னது எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. புரியுதா? ஆனா எனக்கு இங்க கரண்ட் வந்து எனக்கு ஸ்டெடி ஸ்டேட்டா எனக்கு அட்டைன் ஆகுதா? அப்படி நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அட்டைன் ஆகல. புரியுதா? எனக்கு 10 ஆகுது, 18 ஆகுது, 25 ஆகுது, 30 ஆகுது, 34 ஆகுது. ஆனா எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போதே தவிர்த்து எனக்கு ஸ்டேபிள் அட்டைன் ஆகல. புரியுதா? சோ அப்படின்னா இந்த பர்ட்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் கரண்ட்ல நான் மெஷர் பண்ணக்கூடிய கரண்ட் வந்து என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம்? டிரான்சியன்ட் ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? சோ இதை தான் நான் அன்ஸ்டெடி ஸ்டேட் இல்லாட்டினா நான் டிரான்சியன்ட் ஸ்டேட்ங்கிறத நான் மென்ஷன் பண்றேன். ஓகே. சோ இப்ப நம்ம வந்து ஒரு சிம்பிள் கம்பேரிஷன் பார்ப்போம்.
ஸ்டெடி ஸ்டேட்டுக்கும் அன்ஸ்டெடி ஸ்டேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து ஸ்டெடி ஸ்டேட்ல கான்ஸ்டன்டா இருக்கும், அப்படிதானே? இதுல பாருங்க, நான் என்ன சொன்னேன், கரண்ட்ல வந்து எனக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும், டைமை பொறுத்து எனக்கு சேஞ்ச் ஆகாது. புரியுதா? அதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கம்பேரிஷன். வேற அன்ஸ்டெடி ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா எனக்கு கரண்ட் வந்து எனக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேயா? ரெண்டாவது டைம் டிபெண்டன்ஸ். டைம் டிபெண்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட்ல வந்து இட் இஸ் நெக்லிஜிபிள். நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் வந்து ஒரு ரெண்டு பேராமீட்டர், நான் ஒரு ரெண்டு டேட்டா பாயிண்ட் நான் ஸ்டெடி ஸ்டேட்ல எடுத்தானாலும் எனக்கு டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக எனக்கு கரண்ட் வந்து எனக்கு ஸ்டேபிளா தான் இருக்கு. அப்படின்னு ஆக்சுவல் என்ன மீனிங், எனக்கு டைமை பொறுத்து எனக்கு கரண்ட் வேரி ஆகலைங்கிறது அர்த்தம். புரியுதா? ஸோ அதுதான் இட் இஸ் வெரி ஸ்மால் ஆர் இட் இஸ் வெரி நெக்லிஜிபிள். ஆனா அன்ஸ்டெடி ஸ்டேட் அப்படி கிடையாது. நான் வந்து டைம் நான் சேஞ்ச் பண்ண எனக்கு கரண்ட்டும் எனக்கு ஆல்மோஸ்ட் லீனியர்லியா எனக்கு இனிஷியலா எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ஸோ அதான் செகண்ட் கம்பேரிஷன். நெக்ஸ்ட் வந்து அனலைட் கான்சென்ட்ரேஷன். அனலைட் கான்சென்ட்ரேஷன் ஆட் பண்ணும்போது அன்ஸ்டெடி ஸ்டேட்ல கரண்ட் வந்து கான்சென்ட்ரேஷன் பொறுத்தும் டிபெண்ட் ஆயிருக்கு, டைம் பொறுத்தும் டிபெண்ட் ஆயிருக்கு. சி, இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு மொத்தமா ரெண்டு பேராமீட்டர் அன்ஸ்டெடி ஸ்டேட்ல டிபெண்ட் ஆயிருக்கும். அதாவது நீங்க இதுல பாருங்க, இதுதான் கரண்ட், அப்படிதானே? இந்த கரண்ட் நீங்க இதுல பாத்தீங்கன்னா டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக எனக்கு கரண்ட்டும் சேஞ்ச் ஆகுதா? அப்போ பாயிண்ட் நம்பர் ஒன் வந்து டைம்னால சேஞ்ச் ஆகுது. ரெண்டாவது, நான் கான்சென்ட்ரேஷன் வந்து குளுக்கோஸ் கான்சென்ட்ரேஷன் வந்து ஆக்சுவலா என்ன நடக்கும் எனக்கு அன்ஸ்டெடி ஸ்டேட்ல, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 மில்லிமோல் தான் நான் குளுக்கோஸ் நான் ஆட் பண்றேன் அப்படின்னா இந்த 1 மில்லிமோல் உடனே எனக்கு ப்ராடக்டா ஃபார்ம் ஆகுது. புரியுதா? எனக்கு ஸ்லோவா ஆக்சுவலா என்னது கொஞ்சம் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் எனக்கு ப்ராடக்டா எனக்கு கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். அது மூலமா எனக்கு எலக்ட்ரான் வரும். அந்த எலக்ட்ரான்னால எனக்கு ஆக்சுவலா என்ன வரும், எனக்கு வந்து கரண்ட் எனக்கு இங்க கிடைக்குது. புரியுதா? சோ இதுதான் நான் ஆக்சுவலி இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதா? அப்போ அன்ஸ்டெடி ஸ்டேட்ல கரண்ட் வந்து எதெல்லாம் ஃபேக்டர் பொறுத்து டிபெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா டைமை பொறுத்து டிபெண்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி என்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் பொறுத்தும் எனக்கு டிபெண்ட் ஆகும். புரியுதா? ஏன்னா எனக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் எனக்கு டிஃப்யூஸ் ஆகிட்டே வரும், அதே மாதிரி எனக்கு ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். புரியுதா? எனக்கு அது வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்ல எனக்கு வந்து அட்டைன் ஆகாது. புரியுதா? சோ அதனாலதான் நான் இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன், எனக்கு வந்து அனலைட் கான்சென்ட்ரேஷன் அன்ஸ்டெடி ஸ்டேட்ல கான்சென்ட்ரேஷனும் டைமை பொறுத்து டிபெண்ட் ஆகிருக்கும். ஆனா ஸ்டெடி ஸ்டேட்ல என்னுடைய கரண்ட் வந்து வெறும் கான்சென்ட்ரேஷன் பொறுத்து மட்டும்தான் டிபெண்ட் ஆயிருக்கும். புரியுதா? சோ இதுல நீங்க நல்லா பாருங்க, என்னுடைய இந்த ஸ்டெடி ஸ்டேட்ல எனக்கு டைமை பொறுத்து எனக்கு டிபெண்ட் ஆகி இருக்காது. ஏன்னா டைம் நான் எவ்வளவு வேரி பண்ணாலும் எனக்கு கரண்ட் வேல்யூ ஒரே தான் இருக்கு. புரியுதா? அப்போ இந்த கரண்ட் வேல்யூ அப்போ எதை பொறுத்து தான் எனக்கு டிபெண்ட் ஆயிருக்கும், என்னுடைய குளுக்கோஸ் கான்சென்ட்ரேஷன் பொறுத்து. புரியுதா? சோ குளுக்கோஸ் கான்சென்ட்ரேஷன் பொறுத்து தான் எனக்கு வந்து இந்த ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் வந்து எனக்கு டிபெண்ட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ சோ இதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கோம், ஸ்டேபிள் சென்சார் ரெஸ்பான்ஸ் ஆஃப்டர் அனலைட் ரீச்சஸ் தி எலக்ட்ரோட். புரியுதா? சோ இதுல ஸ்டேபிள் ரெஸ்பான்ஸ்னா நம்ம எது சொல்ல வரோம், இதுதான் ஸ்டேபிள் ரெஸ்பான்ஸ். புரியுதா? வேறஸ் நம்ம அன்ஸ்டெடி ஸ்டேட்னா இமிடியேட்லி ஆஃப்டர் அப்ளைங் தி பொட்டன்ஷியல். சி, நம்ம பொட்டன்ஷியல் அப்ளை பண்ண உடனே எனக்கு உடனே ஆக்சுவலா என்ன ஆகும், எனக்கு வந்து இனிஷியல் இப்படி டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? சோ இந்த ஸ்டேட் தான் நம்ம வந்து டிரான்சியன்ட் ஸ்டேட்ங்கிறத நம்ம சொல்றோம். புரியுதா? சோ அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம இந்த ஃபீச்சர் கம்பேரிஷன்ல ஸ்டெடி ஸ்டேட்னா நம்ம நார்மலா ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட்ங்கிறது சொல்லுவோம். அன்ஸ்டெடி ஸ்டேட்ல நம்ம மெஷர் பண்ணக்கூடியது. சி இதுல நம்ம என்னது, இந்த போர்ஷன்ங்கிறது ஸ்டெடி ஸ்டேட். புரியுதா? வேறஸ் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த போர்ஷன்ங்கிறது எது, டிரான்சியன்ட் ஸ்டேட், இல்லாட்டி நம்ம இதை அன்ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ இததான் நான் இங்க பிக்சோரியல் ரெப்ரஸன்டேஷனாவும் நான் காமிச்சிருக்கேன். நம்ம ஆம்ப்ரோமெட்ரியில நமக்கு கரண்ட் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது நம்ம டைம் இருக்கும். புரியுதா? சோ அப்போ நான் வந்து எனக்கு ஒரு இந்த மாதிரி எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னா எனக்கு ஸ்டெடி ஸ்டேட் என்ன ஆக்சுவலா என்ன மீனிங், எனக்கு டைம் நான் சேஞ்ச் பண்ண எனக்கு அவுட்புட் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகாது. வேறஸ் இங்க டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு நான் டைம் நான் கூட கூட எனக்கு அதே மாதிரி எனக்கு கரண்ட்டும் கூடும். புரியுதா? சோ அதுதான் நம்ம டிரான்சியன்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம், இல்லாட்டி நம்ம இதை அன்ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ நீங்க இப்ப நம்ம ஆல்ரெடி நீங்க வந்து லெக்சர் 1ல நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து அங்க வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன், கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல். ஓகே, சோ கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல் அனாலிசிஸ் வந்து நம்ம சிவிக்கு பண்ணியிருக்கோம். சோ அதுல நான் ஆக்சுவலா சொல்லியிருப்பேன், என்னுடைய வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து ப்ரொஃபைல் வந்து எனக்கு வந்து எலக்ட்ரோட், அதாவது பல்க் சொல்யூஷன் வந்து எலக்ட்ரோட் போறதுக்குள்ளால எனக்கு வந்து ஆக்சிடேஷன், அதே மாதிரி என்னுடைய ப்ராடக்ட் புரியுதா, ரிடியூஸ்டு ப்ராடக்ட்டும்
என்னுடைய எலக்ட்ரோட் புரியுதா, என்னோட எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் அதாவது x is equal to 0 to x is equal to d வரைக்கும் என்னோட ப்ரொஃபைல் ஆக்சுவலி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து லெக்சர் 1ல வந்து நம்ம டெப்தா பார்த்துருக்கோம். புரியுதா, ஃபார் சைக்ளிக் வால்டமெட்ரி. இப்போ அதே கான்செப்ட் தான் நம்ம எதுக்கு ஆக்சுவலா பார்க்க போறோம், நம்ம வந்து ஆம்ப்ரோமெட்ரிக்கு நம்ம பார்க்க போறோம். புரியுதா. சோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டேட்னா என்ன, அன்ஸ்டெடி ஸ்டேட்னா என்னங்கிறது நமக்கு ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சிருச்சு. ஓகே. சோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல் வந்து என்னோட அன்ஸ்டெடி ஸ்டேட்ல எனக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி ஸ்டெடி ஸ்டேட்ல என்னோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம ஆக்சுவலி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு சைக்ளிக் வால்டமெட்ரி ரன் பண்ணுவோம். அப்படிதானே, நம்ம வந்து ஒரு அனலைட் ஆட் பண்ணி நம்ம சைக்ளிக் வால்டமெட்ரி நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஆக்சிடேஷன் கிடைக்கும், அதே மாதிரி நமக்கு ஒரு ரிடக்ஷன் கிடைக்கும். ஓகே. சோ இந்த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலை நான் வந்து ஒரு ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளோட அதோட டெக்னிக் பேர் ஆக்சுவலா என்னங்கிறத சொல்லுவோம். அதோட பேர் வந்து ஆம்பிரோமெட்ரி. ஓகே. சோ இந்த ஆம்பிரோமெட்ரியில தான் நம்ம ஆக்சுவலா என்ன கொடுப்போம், ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியலை ஃபார் அ ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து நான் இன்புட்டா கொடுப்பேன். சோ இப்படி நான் ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் இன்புட்டா கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலா ஒரு எக்ஸ்போனன்ஷியல் டிகேயோ இல்ல ஒரு ஹைப்பர்போலிக் கர்வ் மாதிரியோ எனக்கு கிடைக்கும். புரியுதா. சோ நான் இந்த ஒரு கேஸ்ல எனக்கு ஒரு எக்ஸ்போனன்ஷியல் டிகே மாதிரி எனக்கு ஒரு கர்வ் கிடைக்குது அப்படிங்கிற நான் ஒரு அசம்ஷன் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த அப்பர் மோஸ்ட் போர்ஷன் தான் எனக்கு ஆக்சுவலி என்ன ஆகுது, எனக்கு டைம் பொறுத்து எனக்கு டிராஸ்டிக்கா எனக்கு கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் நம்ம அன்ஸ்டெடி ஸ்டேட் இல்ல டிரான்சியன்ட் ஸ்டேட்ங்கிறத சொல்லுவோம். வேற இந்த எண்ட்ல பாருங்க, எனக்கு கரண்ட் ஆல்மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்கா, இது வந்து நம்ம ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஓகே. சோ எப்படி இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பினாமினா நடக்குது அப்படி நீங்க பார்த்தோம் அப்படின்னா, இது என்னுடைய ஒர்க்கிங் எலக்ட்ரோடா. ஓகே. சோ இது என்னோட ஒர்க்கிங் எலக்ட்ரோட், நான் டபிள்யூங்கிறத நான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். சோ இதுல எனக்கு ஃபர்ஸ்டா ஃபார்ம் ஆகக்கூடிய பிளேன் வந்து இன்னர் ஹெல்மோட்ஸ் பிளேன், அதுக்கு அடுத்தது ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேன் வந்து என்னுடைய அவுட்டர் ஹெல்மோட்ஸ் பிளேன். புரியுதா. சோ இதுல எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு டி நான் கொடுத்திருக்கேன் தெரியுமா, இது வந்து டிஃப்யூசிவ் லேயர். ஓகே. சோ இந்த டிஃப்யூசிவ் லேயர் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி வரைக்கும் இருக்கு. இதுக்கு பிறகு எனக்கு பல்க் சொல்யூஷன் இருக்கு. ஓகே. சோ இப்போதைக்கு நான் என்ன கன்சிடர் பண்றேன்னா, என்னுடைய ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸோட கான்சென்ட்ரேஷன்ங்கிறது 5 மில்லிமோல்ங்கிறத நான் வந்து ஒரு எடுத்துக்கிறேன். சோ இதுதான் நான் எப்படி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், சி ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் ஸ்டார். ஓகே. சி நாட் ஸ்டார் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதா. சோ இதை வந்து நான் பல்க் சொல்யூஷன்ல ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு இனிஷியலா என்னோட பல்க் சொல்யூஷன்ல என்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மை ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸ் எவ்வளவு இருக்குமோ, 0 மில்லிமோல் இருக்குமா. இப்போ எனக்கு ஆக்சுவலி என்ன ஆகும், இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் 5 மில்லிமோல் எனக்கு எப்போ இந்த டிஃப்யூசிவ் லேயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி கிட்ட எனக்கு ரீச் ஆகுதோ அப்போ எனக்கு வந்து டிஃப்யூஷன் நடக்கும். அப்படித்தானே, இங்க ஒரு சின்ன ஒரு கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் கிரியேட் ஆகும். அப்போ எனக்கு கான்சென்ட்ரேஷன் ஃப்ரம் பல்க் சொல்யூஷன் வந்து எனக்கு டிஃப்யூஸ் லேயருக்குள்ளால எனக்கு இந்த 5 மில்லிமோல் என்டர் ஆகும். புரியுதா. அப்படி என்டர் ஆகும்போது அப்ப என்ன எனக்கு நடக்கும், ஒரு டிஃப்யூசிவிட்டிங்கிற ஒரு பினாமினா நடக்கும். புரியுதா. சோ இந்த டிஃப்யூஷன் இங்க நடந்துட்டு எனக்கு இன்னர் ஹெல்மோட்ஸ் பிளேன் எனக்கு ரீச் ஆன உடனே இந்த ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் எனக்கு ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸா கன்வெர்ட் ஆகும். அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். புரியுதா. இது வந்து ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஏன்னா O பிளஸ் இ வில் கிவ் ரைஸ் டு ஆர். புரியுதா. இதுல வந்து எனக்கு எலக்ட்ரான் கன்சியூம் ஆகுது, இதுல எனக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ அப்ப எனக்கு இனிஷியலா என்ன தெரிஞ்சுக்கலாம், அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டினா நான் எதை மீன் பண்ண வரேன், பல்க் சொல்யூஷன். புரியுதா. அப்போ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டில பாத்தீங்கன்னா என்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மை ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் ரொம்ப ஹையா இருக்கும். புரியுதா. ஆனா எனக்கு எலக்ட்ரோடுக்குள்ளால எனக்கு பக்கத்துல வர வர, புரியுதா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது எனக்கு எலக்ட்ரோட் கிட்ட பக்கத்துல வர வர என்னுடைய ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் எல்லாமே என்னுடைய ரிடியூஸ்டு ஃபார்மா எனக்கு கன்வெர்ட் ஆகுது. அதனாலதான் நான் இங்க எப்படி கொடுத்திருக்கேன், எனக்கு ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் வந்து எனக்கு எக்ஸ்போனென்ஷியலா எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு டிகே ட்ரெண்ட் மாதிரி எனக்கு இருக்கு. அதே நேரத்துல நீங்க பாருங்க, இனிஷியலா எனக்கு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மை ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸ் எனக்கு 0 மில்லிமோலா இருந்தது, எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். புரியுதா. எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா எனக்கு என்ன ஆகுது, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் எல்லாம் இந்த ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸா கன்வெர்ட் ஆகுதுன்னா, அதனால concentration of my reduced species at x tends to infinity will be equal to 0. புரியுதா. ஆனா எனக்கு எலக்ட்ரோட் பக்கத்துல எனக்கு ரீச் ஆக எனக்கு நிறைய கான்சென்ட்ரேஷன் எனக்கு வரும். புரியுதா. சோ அதனாலதான் இந்த இடத்துல நான் எக்ஸ்போனென்ஷியல் ஒரு growth ட்ரெண்ட் மாதிரி இங்க நான் காமிச்சிருக்கேன். ஓகே. சோ இப்போ இதுதான் நம்ம ஆக்சுவலி என்னது, இதுதான் நம்ம அன்ஸ்டெடி ஸ்டேட்லோட கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல். ஓகே. சோ
இப்போ நம்ம இதே கேத்த மாதிரி நம்ம எதிரியான மேட்ச்ல இப்ப பார்க்க போறோம், ஸ்டெடி ஸ்டேட்லயும் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே. சோ இதுல ஸ்டெடி ஸ்டேட்ல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலா எதுக்கும் உள்ளால மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி. இதுதான் நான் இங்க வந்து ஒரு டெல்டாங்கிற மாதிரி நான் ரெப்ரசன்டேஷன் நான் இது கொடுத்திருக்கேன். புரியுதா? சோ என்னோட ஸ்டெடி ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு எப்பவே என்னோட ப்ரொஃபைல் வந்து லீனியரா தான் இருக்கும். புரியுதா? நான் பல்க் சொல்யூஷன் வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி வரைக்கும் தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, என்னோட ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் இருக்குல்ல, அது எனக்கு டிஃப்யூஸ் ஆறது நீங்க இதுல பாத்தீங்கன்னா, இதோட ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா, எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு லீனியரா இருக்கும். புரியுதா? அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வரைக்கும் எனக்கு லீனியரா எனக்கு டிஃப்யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்க கான்சென்ட்ரேஷன் ஆஃப் என்னுடைய ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸ் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். புரியுதா? எனக்கு என்னது எனக்கு எலக்ட்ரோட் கிட்ட போக போக எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். பட் இது ஆனா ஒரு லீனியர் ட்ரெண்ட்ல எனக்கு இருக்கும். புரியுதா? சோ என்னுடைய அன்ஸ்டெடி ஸ்டேட்டுக்கும் ஸ்டெடி ஸ்டேட்டுக்கும் உள்ள நீங்க கான்சன்ட்ரேஷன் ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா, அன்ஸ்டெடி ஸ்டேட்ல நம்ம எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி டு 0 வரைக்கும் கன்சிடர் பண்ணுவோம். அதுல எனக்கு ஒரு எக்ஸ்போனன்ஷியல் டிகேயோ இல்ல ஒரு எக்ஸ்போனன்ஷியல் ஒரு growth பினாமினா மாதிரி என்னுடைய கர்வ் இருக்கும். புரியுதா? அதே நேரத்துல நான் ஸ்டெடி ஸ்டேட்ல நான் ஆக்சுவலா நான் கான்சன்ட்ரேஷன் ப்ரொஃபைல் பாக்குறேன் அப்படின்னா, எனக்கு ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ்க்கும் ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸ்க்கும் ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு லீனியர் ப்ரொஃபைல் மாதிரி தான் எனக்கு கிடைக்கும். புரியுதா? சோ இப்போ நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சின்ன ஒரு அனலிட்டிக்கல் ப்ராப்ளம் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே. சோ இதுல நான் வந்து என்ன ஒரு கன்சிடர் பண்ணிருக்கேன், எனக்கு வந்து என்னுடைய பல்க் சொல்யூஷன்ல எனக்கு ஒரு ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் இருக்கு. அந்த ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் வந்து எனக்கு எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்க்கு போகும்போது அது வந்து ரெடியூஸ் ஆகுது. புரியுதா? அதோட எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் இங்க கொடுத்துருக்கேன். இதுல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே. சோ அதான் O பிளஸ் இ எலக்ட்ரான் கிவ் ரைஸ் டு ஆர். ஓகே. சோ இதுல என்னுடைய எலக்ட்ரோடோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு அப்படின்னா 0.1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே. சோ இதுல என்னுடைய பல்க் சொல்யூஷன்ல இருந்து என்னுடைய இந்த ஒர்க்கிங் எலக்ட்ரோடுக்கு உள்ள போகுதுல, அப்போ எனக்கு சென்டர்ல எனக்கு என்ன இருக்கும், ஒரு டிஃப்யூஷன் லேயர் இருக்கும். ஓகே. சோ அந்த டிஃப்யூஷன் லேயருக்கு உள்ள போகும்போது அதுக்குன்னு ஒரு டிஃப்யூசிவிட்டி இருக்கும்ல இந்த ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ். அதோட டிஃப்யூசிவிட்டியோட வேல்யூ தான் இங்க நான் கொடுத்திருக்கேன். புரியுதா? சோ என்னோட டிஃப்யூசிவிட்டி ஆஃப் மீ ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸும் ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸும் which is equal to 6.5 into 10 to the power minus 6 centimeter square per second அப்படிங்கறத நான் எடுத்துக்கிறேன். ஓகே. சோ இப்போ என்னோட இனிஷியல் பல்க் கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு அப்படின்னா 5 into 10 to the power minus 6 mole per centimeter cube. ஓகே. இத நான் வந்து நான் மோல்ல மில்லி மோலுக்கு மாத்தணும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். நான் வந்து என்னது 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப். அப்போனா 10 to the power minus 3 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன 1 சென்டிமீட்டர் கியூப் தானே. அப்போ இந்த 1 சென்டிமீட்டர் கியூப் இருக்க இடத்துல நான் 10 to the power minus 3 லிட்டர்னு சொல்லி டினாமினேட்டர்ல எழுதலாமா? அப்போ இந்த 10 to the power minus 3 நியூமரேட்டர்ல போச்சுன்னா எனக்கு என்னதான் மாறிடும், 5 into 10 to the power minus 3 மோல் per லிட்டரா எனக்கு மாறிடும். இததான் நம்ம என்னங்கிறத சொல்லுவோம் 5 மில்லி மோல்ங்கிறத நம்ம சொல்லுவோம். புரியுதா? சோ இப்போ ஆக்சுவலா என்ன மீனிங், என்னோட பல்க் சொல்யூஷன்ல என்னுடைய ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸோட கான்சென்ட்ரேஷன் என்னது 5 மில்லி மோல். புரியுதா? அதே நேரத்துல என்னோட ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸோட கான்சென்ட்ரேஷன் நீங்க பல்க் சொல்யூஷன்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 0 மில்லி மோல். ஓகே. இப்போ நமக்கு ஃபாரடே கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியும் 96485 கூலும் பெர் மோல். சோ இப்போ நம்ம ஆக்சுவலா என்ன இந்த டேட்டா பாயிண்ட்ல கொடுத்திருக்கேன், எனக்கு வந்து கரண்ட் எனக்கு வேல்யூ இருக்கு. அதே மாதிரி நான் இங்க வந்து கரண்ட்டும் எனக்கு கிடைச்சிருக்கு. புரியுதா? சோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும் என்னுடைய கர்வ் ஆக்சுவலா எனக்கு எப்படி வருது. இந்த கர்வ் நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்போனென்ஷியல் டிகே கர்வ். புரியுதா? சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா டைம் உங்களுக்கு கூட கூட எனக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கு இது கரண்ட். ஓகே. ஒய் ஆக்சிஸ் வந்து கரண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா எனக்கு இனிஷியலா எனக்கு 18 மைக்ரோ ஆம்பியர் இருந்தது. போக போக எனக்கு கம்மி ஆயிட்டே வருது. புரியுதா? என்னோட ஃபைனல் இதுல ஸ்டேஜ்ல எனக்கு 3.6 மைக்ரோ ஆம்பியர் தான் வருது. புரியுதா? சோ இந்த இடத்துல இது வந்து ஒரு எக்ஸ்போனன்ஷியல் டிகே ட்ரெண்ட். ஓகே. சோ இப்போ நம்ம என்னென்ன கொஸ்டின் நம்ம ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து கார்டல் பிஹேவியர்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாலோ ஆகுதா? ஓகே. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்தது நம்ம டிஃப்யூஷன் லேயர் திக்னஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. அட் டைம் t is equal to 25 செகண்ட். சி எப்பவே நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம டிஃப்யூஷன் ப்ரொஃபைல் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டடி பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த எக்ஸ்போனன்ஷியல் டிகே வந்து எங்க வரைக்கும் ஸ்டெடி ஸ்டேட் அட்டைன் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம ரன் பண்ணணும்.
புரியுதா? சோ இது ஸ்டெடி ஸ்டேட் அட்டைன் ஆகும்போது இதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெடி ஸ்டேட் அட்டைன் ஆனது வந்து 120 செகண்ட் அப்படின்னு நான் சொல்லி கன்சிடர் பண்றேன் அப்படின்னா, இந்த 120 செகண்டுக்கு தான் நம்ம எதை கால்குலேட் பண்ணணும்? நம்ம வந்து டிஃப்யூஷன் லேயர் திக்னஸ கண்டுபிடிக்கணும். புரியுதா? சோ இந்த கொஸ்டின்ல நான் வந்து டைம் t is equal to 25 செகண்ட்லயே எனக்கு ஸ்டெடி ஸ்டேட் அட்டைன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு அசம்ஷன் எடுக்கிறதுனால இந்த கொஸ்டின்ல நான் டைம் t is equal to 25 செகண்ட்ங்கிறத நான் கொடுத்திருக்கேன். பட் ப்ராக்டிக்கலி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எக்ஸ்போனென்ஷியல் டிகே நம்ம ரன் பண்ணும்போது, இது எப்போ வந்து எனக்கு ஸ்டேபிளா எனக்கு அட்டைன் ஆகுது? அந்த ஸ்டேபிளா அட்டைன் ஆறதுக்கு எனக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுது? அந்த டைம்க்கு தான் நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? இந்த டிஃப்யூஷன் லேயர் திக்னஸ நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? அதுக்கு பிறகு நம்ம கான்சன்ட்ரேஷன் ப்ரொஃபைல் ஆஃப் ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷீஸ், ரிடியூஸ்டு ஸ்பீஷீஸ் கண்டுபிடிக்கணும். அதான் நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போனென்ஷியல் டிகே ப்ரொஃபைல் வரும். அதுக்கு பிறகு நம்ம கான்சன்ட்ரேஷன் ப்ரொஃபைல் டியூரிங் தி ஸ்டெடி ஸ்டேட் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? சோ நம்ம ஸ்டெடி ஸ்டேட் நம்ம எப்பவே எடுத்துட்டோம்னா நம்ம வந்து இந்த டிஃப்யூஸ் லேயர் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே. சோ இப்போ நீங்க ஆக்சுவலா தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கார்டல் பிஹேவியர் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கர்வ் நமக்கு ஃபாலோ ஆகுன்றது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செக் பண்ணணும். ஓகே. சோ நமக்கு நான் வந்து எப்பவே ஆக்சுவலா சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து ஐ ஆஃப் டி வந்து மாடுலஸ் ஆஃப் ஐ ஆஃப் டி ஷுட் பி ப்ரொபோர்ஷனல் டு 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. புரியுதா? சோ இந்த ஈக்குவேஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா எனக்கு கார்டல் ஈக்குவேஷன்ங்கிறது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா? சோ அதுதான் இப்ப நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த டைம் வர்சஸ் கரண்ட் இருக்கு தெரியுமா? சி இந்த ஆரிஜின் சரி இந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் தான் நான் இங்க நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். புரியுதா? சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன்? இந்த ரெண்டுமே ஆக்சுவலா நான் செலக்ட் பண்ணிட்டு நான் முதல்ல வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட் நான் லீனியர் மாதிரி கொடுத்தேனால எனக்கு தெரியும் இது வந்து ஒரு எக்ஸ்போனென்ஷியல் டிகே கர்வ். புரியுதா? இது வந்து ஒரு எக்ஸ்போனென்ஷியல் டிகே கர்வ். ஓகே. சோ இப்போ நான் ஆக்சுவலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து எதை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ரூவ் பண்ணணும்? I of t is directly proportional to square root of 1 by square root of t. Okay. So இது டைம். இப்போ இதை நான் வந்து 1 divided by square root of t ன்னு சொல்லி நான் மாத்தணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சின்டாக்ஸ் நான் போடணும்? 1 divided by sqrt of என்னது? காலம் a. புரியுதா? சோ இதுக்கு நான் இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இப்போ எனக்கு 1 divided by square root of t மாறிடுச்சு. இப்போ இத நான் ஸ்கேட்டர் பிளாட்டை நான் போட்டுட்டு இப்ப நான் மேல போய் நான் அனாலிசிஸ்ல போறேன், ஃபிட்டிங்ல போறேன், லீனியர் ஃபிட் போறேன், ஓப்பன் டயலாக். ஓகே. ஓப்பன் டயலாக்னு கொடுத்துட்டு இப்ப நான் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த ஸ்லோப்ல இருந்து எனக்கு ஆக்சுவலா என்ன தெரியுது? இந்த ஸ்லோப் பாருங்க எனக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு? 17.987. ஓகே. அப்படின்னா நான் ஆக்சுவலா என்ன சொல்லிக்கலாம்? இந்த கரண்ட்டும் எனக்கு எதுக்கு ஆக்சுவலா ப்ரொபோர்ஷனலா இருக்கு? ப்ரொபோர்ஷனல் டு 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம். அப்படித்தானே? ஏன்னா எனக்கு லீனியரா தான் எனக்கு கர்வ் இங்க வந்திருக்கு. புரியுதா? அப்போ இதுல வச்சு நான் ஆக்சுவலா என்ன சொல்லிக்கலாம்? என்னுடைய இந்த பர்டிகுலர் கரண்ட்டும் டைம் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் மாடல் வந்து கார்டல் ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணுங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். புரியுதா? சோ அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ங்கிறது நான் வந்து இந்த கர்வ் நான் உங்களுக்கு காமிச்சேன் எப்படி ஆரிஜின்ல பிளாட் பண்ணுங்கிறது நமக்கு லீனியரா வந்திருக்கு. சோ இதை வச்சு நம்ம சொல்லிக்கலாம் நமக்கு வந்து கார்டல் ஈக்குவேஷனை நம்மளோட இது ஃபாலோ பண்ணுது. புரியுதா? இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா டிஃப்யூஷன் லேயர் திக்னஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எஸ்டிமேட் பண்ணணும். சோ டிஃப்யூஷன் லேயர் திக்னஸ் நான் எஸ்டிமேட் பண்றதுக்கு இதோட ஃபார்முலா என்னன்னா del equal to square root of pi into d into capital T. புரியுதா? சோ நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இதுல நான் டைம்ங்கிறது நம்ம எடுக்கிறது வந்து டோட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் டைம் டேக்கன். புரியுதா? அப்ப டோட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் டைம் டேக்கன்னா என்ன மீனிங்? நான் வந்து நான் ரன் பண்ணும்போது எனக்கு எப்போ வரைக்கும் எனக்கு ஸ்டெடி ஸ்டேட் எனக்கு அட்டைன் ஆகுது? அந்த ஸ்டெடி ஸ்டேட் அட்டைன் ஆகும்போது என்னுடைய கரண்ட் என்னோட டைம் எவ்வளவு? அந்த டைம் தான் என்னது? டோட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் டைம் டேக்கன். புரியுதா? இல்லைன்னா டைம் டேக்கன் ஃபார் அட்டைனிங் தி ஸ்டெடி ஸ்டேட். நீங்க எப்படினாலும் நீங்க அதை எடுத்துக்கலாம். புரியுதா? சோ இந்த டிஃபியூசிவிட்டிங்கிறது நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா நம்ம ரேண்டசிவிக் ஈக்குவேஷனை வச்சு நம்ம டிஃபியூசிவிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். சோ அந்த டிஃபியூசிவிட்டியை தான் நான் இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகே. சோ இன்டு பை இப்படி வச்சு கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் என்னங்கிறது வருது 2226 மைக்ரோமீட்டர். புரியுதா? சோ இங்க நான் வந்து டயக்ராம் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு பல்க் சொல்யூஷன்ல நம்ம 5 மில்லிமோல் ஆட் பண்றோம். இதுதான் என்னுடைய டிஃப்யூஸ் லேயர். புரியுதா? அதுக்குள்ளால எனக்கு அவுட்டர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன் இருக்கு, இன்னர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன் இருக்கு. இது ஒர்க்கிங் எலக்ட்ரோட். புரியுதா? அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? இந்த 5 மில்லிமோல் எனக்கு டிஃப்யூஸ் ஆகுது தெரியுமா? இதோட திக்னஸ் எவ்வளவு? அந்த திக்னஸ் தான் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம்.
புரியுதா? அப்ப இதோட திக்னஸ் எவ்வளவுன்னா இந்த 0 to Dங்கிறது எவ்வளவு 226 மைக்ரோமீட்டர். புரியுதா? சோ இந்த இடத்துல நமக்கு பவுண்டரி கண்டிஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அன்ஸ்டெடி ஸ்டேட்ங்கிறது எனக்கு 2 பினாமினா பொறுத்து டிபெண்ட் ஆயிருக்கும். ஒன்னு வந்து டைம் பொறுத்து டிபெண்ட் ஆயிருக்கும், இன்னொன்னு வந்து கான்சென்ட்ரேஷன். புரியுதா? கான்சென்ட்ரேஷனை பொறுத்து, அனலைட் கான்சென்ட்ரேஷன் பொறுத்து டிபெண்ட் ஆயிருக்கும். புரியுதா? சோ இப்போ நீங்க இதுல பாப்போங்க அப்படின்னா, இதுல வந்து சி நாட்ங்கிறது இவங்க கொடுத்திருக்காங்க தெரியுமா? சி நாட் ஆஃப் எக்ஸ் கமா டி. புரியுதா? இதுல எக்ஸ்ங்கிறது தான் நான் ஆக்சுவலி இங்க என்ன கொடுத்திருக்கேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டு டி அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ இதுல என்ன ஆக்சுவலா மீனிங், அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆக்சிடைஸ்ட் ஸ்பீஷிஸோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு 0. இங்க நல்லா பார்த்தா கூட தெரியும், இந்த இடத்துல இனிஷியலா எனக்கு ஆக்சிடைஸ்ட் ஸ்பீஷிஸ் கான்சென்ட்ரேஷன் எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் பல்க் சொல்யூஷன்ல தான் நான் 5 மில்லிமோல் இங்க ஆட் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ அப்போ அட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இங்க பாருங்க எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டில என்னுடைய கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு, சி ஸ்டார் நாட், சி ஸ்டார் ஓ. இது சி ஸ்டார் ஓ தான் என்னது, என்னுடைய பல்க் அனலைட் கான்சென்ட்ரேஷன். என்னுடைய ஆக்சிடைஸ்டு பல்க் அனலைட் கான்சென்ட்ரேஷன் நான் எவ்வளவு 5 மில்லிமோல் எடுத்திருக்கேன். புரியுதா? அதுதான் இங்க 5 மில்லிமோல்ன்றது வரும். புரியுதா? அதான் அட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. வேரஸ் அட் எக்ஸ் டென்ஸ் டு 0ங்கிறது எனக்கு எவ்வளவு கான்சென்ட்ரேஷனா இருக்கும், எனக்கு வந்து 0 மில்லிமோல். புரியுதா? அதனாலதான் நான் இங்க 0ன்னு சொல்லி நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ சி ஸ்டார் நாட்ங்கிறதா ஆக்சுவலா என்ன வேல்யூ நம்ம ஆல்ரெடி இங்க பார்த்திருக்கோம், கொஸ்டின்லேயே கொடுத்திருக்காங்க எவ்வளவு 5 இன்டூ 10⁻⁶ மோல் பர் சென்டிமீட்டர் கியூப். புரியுதா? இப்போ நம்ம வந்து பிளிக் செகண்ட்ல வச்சு நம்ம வந்து இந்த கான்சென்ட்ரேஷன் டிஃபியூஷன் ப்ரொஃபைல் நமக்கு ஸ்டடி பண்றதுக்கோட ஈக்குவேஷன் இது. புரியுதா? அதாவது ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸோட கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல் வித் ரெஸ்பெக்ட் என்னது எக்ஸ் கமாட்டி, அதோட ஃபங்க்ஷன்ங்கிறது இங்க கொடுத்திருக்காங்க. புரியுதா? சோ இதுவும் நம்ம லெக்சர் 1ல நம்ம சைக்ளிக் வால்டாமெட்ரியில டிஃபியூஷன் ப்ரொஃபைல் பார்த்த ஈக்குவேஷனும் ஒண்ணுதான். புரியுதா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டினாமினேட்டர்ல உள்ள டேர்மை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, சோ 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நமக்கு கேபிட்டல் டி தெரியும், கேபிட்டல் டி தான் நம்ம டிஃபியூசிவிட்டி, அதான் 6.5 இன்டூ 10⁻⁶. நமக்கு டைம் வந்து எவ்வளவு, டோட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் டைம் டேக்கன் வந்து நம்ம கொஸ்டின்ல 25 செகண்ட் கொடுத்துருக்காங்க. சோ இதை மொத்தமா நமக்கு சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 0.0255 சென்டிமீட்டர்ங்கிறது வந்துடும். புரியுதா? சோ அதை நான் வந்து இங்க டினாமினேட்டர்ல இங்க நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். புரியுதா? அதே மாதிரி இந்த இடத்துல நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன், நமக்கு சி நாட் ஸ்டார் வேல்யூ ஆல்ரெடி தெரியும், 5 இன்டூ 10⁻⁶ மோல் பெர் சென்டிமீட்டர் கியூப். புரியுதா? இதுல எப்பவே தெரிஞ்சுக்கணும், எனக்கு கீழே இருக்கக்கூடிய யூனிட்டும் என்னோட சென்டிமீட்டர்ல தான் இருக்கணும், இதுவும் எனக்கு எதுலாம் இருக்கணும், மோல் பெர் சென்டிமீட்டர் கியூப்ல தான் இருக்கணும். புரியுதா? சோ இதுக்கு கீழே நீங்க ஒருவேளை மைக்ரோமீட்டர்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் தப்பா மாறிடும். புரியுதா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து இப்போ இங்க பாருங்க, நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் நான் வந்து வேல்யூ கொடுக்குறேன். புரியுதா? இப்போ வந்து என்னது நமக்கு ஆல்ரெடி தெரியும், இதோட ரேஞ்சே எவ்வளவுதான், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டு டிங்கிறது ஒரு 226 மைக்ரோமீட்டர் தான் இருக்கு. புரியுதா? சோ நான் இங்க நிறைய வேல்யூஸ் எடுக்கிறேன், 0 மைக்ரோமீட்டர், 50 மைக்ரோமீட்டர், 100 டில் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் நான் வந்து வேல்யூ எடுக்கிறேன். புரியுதா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் அட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி என்னது, என்னோட கான்சென்ட்ரேஷன்ங்கிறது 5 மில்லிமோல். புரியுதா? நீங்க எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நீங்க போட்டானாலும் இயர் ஆஃப் இன்ஃபினிட்டி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. புரியுதா? ஸோ 1 இன்டூ மல்டிப்ளை பை எனிதிங் இஸ் ஈக்குவல் டு என்னது 5 இன்டூ 10⁻⁶. அதுதான் இங்க டைரக்டா இங்க நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒவ்வொரு மைக்ரோமீட்டர் இங்க நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா, அதோட சென்டிமீட்டர் கன்வர்ஷன் தான் இங்க நான் கொடுத்துருக்கேன். புரியுதா? சோ இந்த வேல்யூவை நீங்க இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிடும், உங்களுக்கு வந்து சி நாட் ஆஃப் எக்ஸ் காமா டிங்கிறது கிடைச்சிடும். புரியுதா? இத இப்ப நம்ம எக்ஸல் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். புரியுதா? ஹியர் எக்ஸல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸ் வேல்யூ எல்லாமே இங்க நீங்க கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்துக்கிட்டு இப்ப நீங்க இந்த எக்ஸல்ல நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த பர்டிகுலர் வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த பர்டிகுலர் வேல்யூங்கிறது ஆக்சுவலா என்ன, 5 இன்டூ 10⁻⁻⁶. புரியுதா? இது ERF என்னன்னா எரர் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த எரர் ஃபங்க்ஷன் தான் இங்க நம்ம கொடுத்துருக்கோம். புரியுதா? சோ விதின் பிராக்கெட்ல நான் கரஸ்பாண்டிங் எதை நான் கால் பண்றேன், ஏங்கிறத நான் கால் பண்றேன். அப்படிதானே? அதனாலதான் இங்க A4 போடுறேன், டிவைடட் பை இந்த 0.0255 தான் ஆக்சுவலா என்னது, நம்மளுடைய என்னது, இந்த கீழே நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய இந்த வேல்யூ 2 இன்டூ என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிடி. புரியுதா? சோ இவ்வளவும் வச்சு நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏபி வேல்யூ தெரிஞ்சிடும். அதாவது ஏனா என்னது எக்ஸ், பினா என்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மை ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ். புரியுதா? இப்போ
இப்போ எனக்கு என்னது இந்த ரெண்டு டேட்டா எனக்கு கிடைச்சிருச்சு. புரியுதா? இப்போ நான் எதை ஆக்சுவலா கண்டுபிடிக்கணும்? அன்ஸ்டெடி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நான் ப்ரொஃபைல கண்டுபிடிக்கணும். புரியுதா? அப்ப நான் இனிஷியலி நான் சொல்லியிருந்தேன், எனக்கு என்னது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மை ரிடியூஸ்ட் ஸ்பீஷீஸ் இன் மை பல்க் சொல்யூஷன் வில் பி ஈக்குவல் டு 0. புரியுதா? சோ அதுதான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதா? இதான் நம்மளுடைய இனிஷியல் கண்டிஷன். புரியுதா? இப்போ என்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மை ரிடியூஸ்ட் ஸ்பீஷீஸோட டிஃப்யூஸ் ப்ரொஃபைல் நான் ஆக்சுவலா எடுத்து பிளாட் பண்றேன் அப்படின்னா அதோட ஈக்குவேஷன் தான் நீங்க ஆக்சுவலா கொடுத்துருக்கீங்க. புரியுதா? சோ இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சி நாட் ஸ்டார்னு கொடுத்துருக்கீங்க தெரியுமா? சி நாட் ஸ்டார் தான் நமக்கு ஆல்ரெடி தெரியும். 5 into 10 to the power minus 6. இதுல ERFC காம்ப்ளிமெண்டரி எரர் ஃபங்க்ஷன். ஓகே, இது வித்தின் பிராக்கெட்ல எக்ஸ் டிவைடட் பை 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிடி. நமக்கு ஆல்ரெடி 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிடி நமக்கு தெரியும். அங்க நான் எழுதிருக்கேன் 0.0255. புரியுதா? சோ இதுல நீங்க தெரிஞ்சுக்கணும், இதுல இந்த காம்ப்ளிமெண்டரி எரர் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள ரிலேஷன் இதுதான். புரியுதா? அப்போ இத நான் எப்படி எக்ஸல்ல நம்ம ஆக்சுவலா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கறத நான் இப்போதைக்கு காமிக்க போறேன். புரியுதா? சோ இதுல நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸ்ல நான் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நான் இங்க சப்ஸ்டிட் பண்றேன். புரியுதா? சோ இந்த டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நான் சப்ஸ்டிட் பண்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்ல இருக்கணும். ஓகே, அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். புரியுதா? சோ இதுல ERFC ஆஃப் நான் இங்க இன்ஃபினிட்டி நான் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா அப்ப ஆக்சுவலா என்ன மீனிங்? 1 மைனஸ் எரர் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். அப்போ 1 மைனஸ் எரர் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்ஃபினிட்டினா 1. அப்போ 1 மைனஸ் 1 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. புரியுதா? அப்போ இந்த என்டையர் வேல்யூ எனக்கு 0 ஆயிடுச்சுன்னா 0 இன்டூ எனிதிங் இஸ் ஈக்குவல் டு 0. அப்படித்தானே? சோ அதனாலதான் இங்க நான் 0ன்னு சொல்லி நான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ இந்த எக்ஸ நம்ம வழக்கமா எல்லா எக்ஸ் வேல்யூவும் நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நான் மல்டிப்ளை பண்ண எனக்கு இந்த மாதிரி எனக்கு வேல்யூ. ஓகே, சோ இப்போ நீங்க பாருங்க, எரர் ஃபங்க்ஷன் ஆஃப் எனக்கு 0னா அப்ப என்ன சார் வரும்? 1 மைனஸ் ஆஃப் எரர் ஃபங்க்ஷன் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு என்னது? எரர் ஃபங்க்ஷன் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0. புரியுதா? அப்போ 1 மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 1 இன்டூ 5 into 10 to the power minus 6னா 5 into 10 to the power minus 6 தான் வரும். புரியுதா? சோ அதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ. புரியுதா? சோ இத நம்ம எப்படி எக்ஸல்ல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். புரியுதா? சோ இங்க பாருங்க, இதுல இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது நான் கொடுத்திருக்கேன் தெரியுமா? இதுதான் நம்ம இப்போ பிளாட் பண்ண போறது. ஓகே, சோ இதுல நீங்க வந்து எக்ஸல்ல இந்த சிஆர் வேல்யூ இங்க கொடுத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இங்க வேல்யூ இருக்கு தெரியுமா? இதுதான் ஆக்சுவலா என்னது? 5 into 10 to the power minus 6. இதுதான் ஆக்சுவலா என்னது? காம்ப்ளிமெண்டரி எரர் ஃபங்க்ஷன். அதோட சின்டாக்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது வந்து கேபிட்டல் ERFC. ஓகேயா? விதின் பிராக்கெட்ல இதோட கரஸ்பாண்டிங் இந்த செல் ஆக்சுவலா என்னது? A2ங்கிறது செல் தான். அதனாலதான் நான் இங்க A2ங்கிறத கொடுத்திருக்கேன். டிவைடட் பை இந்த கீழே உள்ள வேல்யூ தான் என்னது? 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபிட்டல் டிடி. புரியுதா? சோ இப்படி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ வந்துடும். இது அப்படியே நான் கீழே வரைக்கும் நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மை ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸோட ப்ரொஃபைல் டிஃப்ரெண்ட் கான்சென்ட்ரேஷன் எனக்கு கிடைச்சிடும். புரியுதா? வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். புரியுதா? சோ இப்போ இதை வந்து நான் பிளாட் பண்றேன் அப்படின்னா நீங்க உங்களுக்கு தெரியுதா? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? at x is equal to 0. புரியுதா? இது x is equal to 0, இது x is equal to d ன்னு வச்சுக்கிறேன். இல்ல x is equal to infinity அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொன்னேன்? என்னோட கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மை ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ்னா இனிஷியலா எனக்கு ஹையா இருக்கும். புரியுதா? இன்ஃபினிட்டியில அது எனக்கு போக போக எனக்கு ஒரு டிகே ட்ரெண்ட் ஆகியே வந்துகிட்டே இருக்கும். புரியுதா? அதே நேரத்துல எனக்கு எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் 0 ஆயிருக்கும். ஏன்னா என்னோட கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மை ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் எனக்கு ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸா கன்வெர்ட் ஆயிடும். சோ அதனாலதான் இந்த ப்ரொஃபைல் வந்து ஃபார் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மை ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸ். புரியுதா? சோ ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸ் வந்து எலக்ட்ரோட் பக்கத்துல நிறைய இருக்கும். ஆனா எனக்கு அட் என்னது அட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு பாத்தீங்கன்னா என்னோட கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மை ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸ் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு 0 மாதிரி. புரியுதா? சோ இது எனக்கு பக்காவா இருக்கா? சோ இதை தான் நான் வந்து எக்ஸல்ல எப்படி இங்க பெர்ஃபார்ம் பண்ணலாங்கிறது நான் இங்க பிக்சரா இங்க உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அன்ஸ்டெடி ஸ்டேட் டிஃபியூஷன் ப்ரொஃபைல். ஓகே, சோ நான் அன்ஸ்டெடி ஸ்டேட் டிஃபியூஷன் ப்ரொஃபைல்ல நான் உங்களுக்கு எப்பவே சொல்லியிருக்கேன், ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 0 அண்ட் இன்க்ரீசஸ் டுவர்ட்ஸ் தி பல்க். புரியுதா? இனிஷியலா 0வா இருக்கும், ஆனா என்னோட பல்க் சொல்யூஷன் கிட்ட போக போக எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். புரியுதா? அதே நேரத்துல ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸ்ல பாத்தீங்கன்னா உங்க எலக்ட்ரோட் பக்கத்துல கான்சென்ட்ரேஷன் வந்து மேக்சிமமா இருக்கும். ஆனா உங்க பல்க் சொல்யூஷன் கிட்ட போக போக அது ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 0 மாறிடும். புரியுதா? சோ இதுதான் அன்ஸ்டெடி ஸ்டேட் டிஃபியூஷன் ப்ரொஃபைல். புரியுதா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் டிஃபியூஷன் ப்ரொஃபைல். ஓகே,
ஸோ ஸ்டெடி ஸ்டேட் டிஃபியூஷன் ப்ரொஃபைல்னாலே நீங்க தெரிஞ்சுக்கணும், இது வந்து ஃபிளிக் செகண்ட் லா வந்து ஃபாலோ பண்ணும். ஆனா என்ன ஃபிளிக் செகண்ட் லால வந்து டோ சி பை டோ டி. ஃபிளிக் செகண்ட் லால என்ன தெரிஞ்சுக்கணும்னா கான்சன்ட்ரேஷன் வந்து டைம் பொறுத்தும் இருக்கும், அதே நேரத்துல உங்களுக்கு திக்னஸ் பொறுத்தும் உங்களுக்கு வேரி ஆகும். புரியுதா? ஆனா நமக்கு எப்பவே தெரியும், ஸ்டெடி ஸ்டேட்ல நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், எனக்கு ஸ்டெடி ஸ்டேட்ல எனக்கு இந்த மாதிரி ஸ்டேபிளா எனக்கு ஒரு வேல்யூ வருதுன்னா அதை டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. புரியுதா? அப்ப டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னா இந்த என்டையர் டோ சி பை டோ டியை நான் ஜீரோன்னு சொல்லி நான் எடுத்துக்கலாம். அடுத்தானே? அப்ப நான் டோ டி வந்து அதாவது கான்சென்ட்ரேஷன், அதாவது டைமை பொறுத்து எனக்கு கான்சென்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகல அப்படின்னா இந்த என்டர் வேல்யூ ஜீரோ ஆயிரும். இந்த என்டர் வேல்யூ ஜீரோ ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து என்னது டி ஸ்கொயர் ஆஃப் சி டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயரும் எனக்கு என்ன மாறிடும், இந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவும் எனக்கு ஜீரோ மாறிடும். புரியுதா? அப்போ இந்த நேரத்துல நான் கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல்ங்கிறது ஆக்சுவலா நான் சப்ஸ்டிட் பண்றேன் அப்படின்னா அதோட ஆக்சிடைசிவ் ஸ்பீஷிஸோட கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைலோட ஈக்குவேஷன் இது. புரியுதா? சி நாட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி நாட் ஸ்டார் இன்டூ எக்ஸ் டிவைடட் பை டெல். புரியுதா? இந்த டெல் தான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க புரியுதா? இந்த டெல் தான் நம்ம ஆல்ரெடி வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 226 மைக்ரோமீட்டர். புரியுதா? இதை சென்டிமீட்டர்ல மாத்தணும் அப்படின்னா 0.0226 சென்டிமீட்டர். ஓகேயா? சோ அதுதான் நான் இங்க வந்து கொடுத்துருக்கேன். ஓகேயா? இதே மாதிரி நான் ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸ்க்கு நான் கான்சன்ட்ரேஷன் ப்ரொஃபைல் நான் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா இந்த ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸ்க்கு இதோட ஈக்குவேஷன் என்னது, சி நாட் ஸ்டார் இன்டூ என்னது 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை டெல். புரியுதா? இதுல சி நாட் ஸ்டார் தான் என்னது ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸோட கான்சன்ட்ரேஷன், நமக்கு ஆல்ரெடி தெரியும் 5 × 10⁻⁶ மோல் பர் சென்டிமீட்டர் கியூப். 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை இது என்னது என்னுடைய டிஃபியூஷன் லேயர் திக்னஸ். புரியுதா? இது இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்ல இருக்கு. ஓகே, சோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுவும் எனக்கு சென்டிமீட்டர்ல தான் இருக்கணும், என்னுடைய டிஃபியூஷன் லேயர் திக்னஸும் எனக்கு சென்டிமீட்டர்ல தான் இருக்கும். புரியுதா? சோ இப்போ நான் என்ன பண்றேன், அட் டிஃபரெண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸுக்கு நான் இந்த ஃபார்முலா இதுல நான் சப்ஸ்டிட் பண்றேன் அப்படின்னா எனக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மை ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸும் எனக்கு வந்துடும், அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மை ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸும் எனக்கு வந்துடும். புரியுதா? சோ இதை தான் நான் இங்க எக்ஸல்ல காமிச்சிருக்கேன். புரியுதா? சோ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. நம்ம இங்க பாருங்க, இத கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆக்சுவலா எதை குறிக்குது, 5 × 10⁻⁶ மோல் பர் சென்டிமீட்டர் கியூப். புரியுதா? இதுல A2 தான் ஆக்சுவலா என்னது எக்ஸ். இந்த 0.0226 போட்டிருக்கேன் தெரியுமா, அது ஆக்சுவலா என்னது என்னுடைய டிஃபியூஷன் லேயர் திக்னஸ் வேல்யூ. புரியுதா? இது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மை ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. இதே மாதிரி மை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மை ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலால நம்ம என்ன பண்ணுவோம், 5 × 10⁻⁶ இன்டூ நம்ம என்ன பண்ணுவோம் 1 மைனஸ் இதுல A2ங்கிறது என்னது எக்ஸ் டிவைடட் பை டெல். புரியுதா? சோ இந்த டெல் வேல்யூ தான் இங்க வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்ல நம்ம இங்க கொடுத்துருக்கோம். சோ இது மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆக்சிடைஸ்டுக்கும் டிஃபியூஷன் ஸ்பீஷிஸ்க்கும் உள்ள எனக்கு ப்ரொஃபைல் இங்க வந்துடும். இந்த ப்ரொஃபைல நான் வந்து ஆரிஜின்ல நான் பிளாட் பண்றேன் அப்படின்னா இங்க தெரியுதா எனக்கு வந்து லீனியரா தான் இருக்கு. புரியுதா? சோ இதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இதுல வந்து நம்ம பிளாட் பண்ணும்போது நம்ம எதுக்குள்ளதான் கன்சிடர் பண்றோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி என்னது என்னுடைய டிஃபியூஷன் லேயர் திக்னஸ். புரியுதா? அதுக்குள்ள மட்டும்தான் நம்ம இங்க ப்ரொஃபைல் வந்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம். புரியுதா? வேற நம்ம அன்ஸ்டடி ஸ்டேட்ல நம்ம பல்க் சொல்யூஷனும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதனாலதான் நமக்கு எக்ஸ்போனென்ஷியல் டிகேயா எனக்கு ஒரு ட்ரெண்ட் வரும். புரியுதா? நமக்கு எக்ஸ்போனென்ஷியல் டிகே இல்லாட்டி எக்ஸ்போனென்ஷியல் growth மாதிரி எனக்கு ஒரு ட்ரெண்ட் வரும். ஆனா நம்ம இந்த ஸ்டெடி ஸ்டேட்ல நம்ம கன்சிடர் பண்ணும்போது எப்பவே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி. ஓகே, ஒன்லி நம்ம டிஃபியூஷன் லேயர் திக்னஸ் குள்ள எனக்கு எப்படி எனக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் ப்ரொஃபைல் எனக்கு போகுங்கிற மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். புரியுதா? சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மை ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் எனக்கு வந்து இனிஷியலா எனக்கு அதிகமா இருக்கு, ஆனா எனக்கு லீனியரா எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அதே மாதிரி நீங்க இனிஷியலா பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மை ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸ் நீங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரோட் பக்கம் எனக்கு அதிகமா இருக்கு, ஆனா எனக்கு எலக்ட்ரோட்ல இருந்து எனக்கு டிஃபியூஸ் லேயர்ல உள்ள வெளியே நோக்கி போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்போனென்ஷியலா நமக்கு வாட் என்னது எனக்கு லீனியரா எனக்கு டிக்ரீஸ் ஆயிட்டே எனக்கு போகுது. ஓகே, சோ அப்ப நம்ம ஓவராலா நம்ம என்ன பார்த்திருக்கோம், அன்ஸ்டெடி ஸ்டேட்டோட ஈக்குவேஷன் இது. புரியுதா? அதே நேரத்துல ஸ்டெடி ஸ்டேட்ல நம்ம பார்த்தோம்னா அதோட ஈக்குவேஷன் இது. புரியுதா? சோ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், ஸ்டெடி ஸ்டேட்ல நீங்க அந்த கம்பரேஷன் டேபிள் பார்த்தாலே தெரியும், நான் என்னோட அப்பர் லிமிட் நான் எதுதான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன், டிஃபியூஷன் லேயர் திக்னஸோட தான் நான் அப்பர் லிமிட்டா நான் இங்க கன்சிடர் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம எப்பவே மீன் பண்ணோம்னா
நீங்க எது நினைச்சிடக்கூடாது சார், இந்த வந்து இந்த இன்னர் ஹெல்மோட்ஸ் பிளேன் அவுட்டர் ஹெல்மோட்ஸ் பிளேன் தாண்டி தான் நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி கன்சிடர் பண்றோம். அப்படிதானே? அதாவது இந்த அவுட்டர் ஹெல்மோட்ஸ் பிளேன்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அப்படின்னா நீங்க ஒருவேளை நினைப்பீங்க சார், இந்த இன்னர் ஹெல்மோட் பிளேனுக்கும் அவுட்டர் ஹெல்மோட்ஸ் பிளேனுக்கும் ஒரு திக்னஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா இட் இஸ் வெரி வெரி நெக்லிஜிபிள். நான் எப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொன்னோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு எலக்ட்ரோட் சர்ஃபேஸ். புரியுதா? ஏன்னா இந்த இன்னர் ஹெல்மோட்ஸ் பிளேனும் அவுட்டர் ஹெல்மோட்ஸ் பிளேனும் அதோட திக்னஸ் வந்து வெரி வெரி நெக்லிஜிபிள். புரியுதா? அப்போ நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி நம்ம சொன்னோம்னாலே அதோட அர்த்தம் என்னன்னா எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல இருந்தே ஒரு ப்ரொஃபைல் கண்டுபிடிக்கிற மாதிரிங்கிறது ஒரு அசம்ஷன். புரியுதா? சோ இதுதான் நம்ம ஆக்சுவலா என்னது நம்ம ஃபைனல் ஆன்சர்ல நம்ம இந்த ஃபார்முலா நான் இங்க தான் சொல்லியிருக்கேன். புரியுதா? சோ இதுதான் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவாவே நான் சொல்லிட்டேன். அன்ஸ்டெடி ஸ்டேட்க்கும் ஸ்டெடி ஸ்டேட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறது. சோ நம்ம சுருக்கமா நம்ம என்ன ஆக்சுவலா தெரிஞ்சுக்கணும்? அன்ஸ்டெடி ஸ்டேட்னா ஃபிளிக் செகண்ட் லாவை ஃபாலோ பண்ணணும். ஓகே, அப்போ ஃபிளிக் செகண்ட் லானா நமக்கு ஆல்ரெடி தெரியும், கான்சன்ட்ரேஷன் டைம் பொறுத்தும் சேஞ்ச் ஆகும், அதே நேரத்துல என்னுடைய டிஸ்டன்ஸை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். புரியுதா? டிஸ்டன்ஸ்னா எதை சொல்ல வரேன்? என்னுடைய எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல இருந்து பல்க் சொல்யூஷன். புரியுதா? என்னுடைய எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல இருந்து பல்க் சொல்யூஷன் இருக்கு. புரியுதா? இதுக்கு உள்ளாலையும் எனக்கு கான்சன்ட்ரேஷன் ப்ரொஃபைல் எனக்கு சேஞ்ச் ஆயிட்டே போகும். இதுதான் அன்ஸ்டெடி ஸ்டேட். புரியுதா? ஆனா ஸ்டெடி ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இது ஃபிளிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா மட்டும்தான் ஃபாலோ ஆகும். அப்புறம் என்ன மீனிங்? கான்சன்ட்ரேஷன் எனக்கு வந்து என்னது டிஸ்டன்ஸை பொறுத்து எனக்கு எக்ஸ்போனென்ஷியலா எனக்கு சேஞ்ச் ஆகாது. ஆனா எனக்கு என்ன ஆகும்? விதின் டிஃப்யூசர் லேயருக்கு உள்ளால எனக்கு லீனியரா எனக்கு இன்க்ரீஸ் ஆகும், அதே நேரத்துல எனக்கு டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? அப்ப கரண்ட் பிஹேவியர் பார்த்தோம்னா எக்ஸ்போனென்ஷியலி நீங்க பார்த்தோம்னா எய்தர் டிக்ரீஸ் ஆகும். அதான் நான் உங்களுக்கு சொன்னேனே, எனக்கு நம்ம இந்த கேட்ட கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எக்ஸ்போனென்ஷியலா எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. புரியுதா? ஆனா ஸ்டெடி ஸ்டேட்ல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். புரியுதா? எனக்கு அந்த இடத்துல எனக்கு சேஞ்ச் ஆகும். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் ப்ரொஃபைல்ல பார்த்தோம் அப்படின்னா அன்ஸ்டெடி ஸ்டேட்ல நம்ம எரர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். அப்படிதானே? இந்த இடத்துல நம்ம எரர் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா ஸ்டெடி ஸ்டேட்ல பார்த்தோம்னா நம்ம லீனியர்ங்கிறதா நம்ம யூஸ் பண்றோம். புரியுதா? ஸோ டிஃபியூஷன் லேயர் வந்து நமக்கு அன்ஸ்டெடி ஸ்டேட்ல டைம் பொறுத்து அது க்ரோத் ஆயிட்டே இருக்கும். சரி, இதுல நீங்க பார்த்தோம்னா இந்த பிக்சர்ல நான் வந்து ஒரு டிஃபியூஷன் லேயர்ங்கிறது காமிச்சிருக்கேன் தெரியுமா? அதாவது இந்த இடத்துல இந்த டிஃபியூஷன் லேயர் நீங்க டைம் இன்க்ரீஸ் பண்ண இதுவும் வேரி ஆயிட்டே தான் இருக்கும். புரியுதா? ஆனா நீங்க வந்து ஒரு நம்ம நம்ம வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டேட்ல சொல்லி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா டிஃபியூஷன் லேயர் வந்து ஃபிக்ஸட் திக்னஸ். இந்த ஃபிக்ஸட் திக்னஸ்னால தான் நான் இந்த கான்சன்ட்ரேஷன் ப்ரொஃபைல் நான் இதுல போடும்போது நான் என்ன பண்ணிட்டேன், அப்பர் லிமிட்ல நான் வந்து டிஃபியூஷன் லேயர் திக்னஸ் வேல்யூவே நான் இங்க நான் கொடுத்துட்டேன். புரியுதா? சோ அதனால நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம ஸ்டெடி ஸ்டேட்ல நம்ம போடும்போது நம்ம எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம ப்ரொஃபைல் போடக்கூடாது. புரியுதா? சோ அன்ஸ்டெடி ஸ்டேட்ல இது கார்ட்டல் ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணும். அதே நேரத்துல ஸ்டெடி ஸ்டேட்ல அதோட ஈக்குவேஷன்ங்கிறது இது. புரியுதா? இதுல சி பினா என்னது? என்னுடைய பல்க்ல இருக்கிறது. புரியுதா? சோ இத நம்ம கன்சிடர் பண்ணணும். புரியுதா? சோ சென்சார் ரெஸ்பான்ஸ் வந்து அன்ஸ்டெடி ஸ்டேட்ல அது வந்து டிரான்சியண்டா இருக்கும். டிரான்சியன்ட்னா டைம் கூட கூட எனக்கு வந்து கரண்ட் எனக்கு டிக்ரீஸ் ஆகும் இல்ல இன்க்ரீஸ் ஆகும். ஏதோ ஒரு சேஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்கும். ஆனா ஸ்டேபிள் ஸ்டேட்ல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கரண்ட் எப்பவே எனக்கு ஸ்டேபிளா தான் இருக்கும். ஓகே.